Where is my patient? Where is my patient? இதோ உங்க பேஷண்ட். அப்ப உங்க patient? இதோ என் பேஷண்ட் இதோ இருக்காரு. எஸ், இன்னைக்கு வின்னர் சிக்கன் டின்னர் தான். அட மலக்குறங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல இன்ஃபியூஸ் சிக்கன் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்களும் சர்ச் பண்ணி பாக்குறோம். 1-2 பேர் தான் போட்டிருக்காங்க. மூணாவதா நம்ம வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். பேசாம அடி செய்தே செஞ்சிருக்கான். 1000 ரூபாய் இந்த இன்ஜெக்ஷன் 1000 ரூபாய். நீங்க தானா கால் வீங்கிட்டு என்னன்னா அந்த முட்டை அப்படியே அடியிலே ஸ்டே ஆயிருக்கு. என்னடா இது இப்படி இருக்கு? காய்ஸ் ரெடி. இது ஏதோ தோல் ஏதோ ஒரு மாதிரி ஆகும்னாங்க. முன்னாடியே நல்லா இருந்துச்சு கைஸ். எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ இன்ஃபியூஸ் சிக்கன்னா வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. ஆமாம். ஸோ சிக்கனுக்குள்ள நம்ம சாஸ் இன்ஃபியூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்ஃபியூஸ் சிக்கன். ஸோ இதே மாதிரி தான் சுப்பு வெர்சஸ் ஹரிஷ் தான் நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறோம். எங்கெங்க ஸ்டைல் இருக்கு? சர்வாதிகாரி. ஒரு 2 வீடியோ தான் இருக்கு. ஓகே, அதை தான் வந்து நான் கொஞ்சம் ஃபியூஷன் பண்ணி வேற மாதிரி பண்றேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்சிங் வந்து இருக்க மாதிரி ட்ரை பண்ண போறேன். அவ்வளவுதான். வீட்ல எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா யாரும் சாப்பிட்டது இல்லையா இன்ஃபியூஸ் சிக்கன். அதனால எப்படி சொல்ல கடையில டேஸ்ட்னு சொல்லி ஆமா, கடையில எவ்வளவு தெரியும்ல? 1000 ரூபாய் 1200 ரூபாய் ஃபுல். ஒரு கிலோ கரெக்ட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. ஸோ நம்ம வந்து சிக்கன் ஒரு 300 ரூபா, அதுக்கப்புறம் அது இதுன்னு ஒரு 500 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய்க்கு மெயினடா இந்த இன்ஜெக்ஷன் முக்கியம். இன்ஃபியூஸ் சிக்கன்ல இந்த இன்ஜெக்ஷனே 1000 ரூபாய். இந்த இன்ஜெக்ஷன் 1000 ரூபாய். ஆனா நார்மல் இன்ஜெக்ஷன்ல பண்றாங்க. பட் ஆனா அது தெரியல தெரியாம வாங்கிட்டேன்னு ஒத்துக்கோ. எதுக்கு பேசி இல்லடா, இதுதான் நானே பெரிய அதான்டா முதல்ல அப்புறம் தான்டா இதெல்லாம் அந்த இதுவா இருக்கு. இதுதான் யூஸ் பண்ண ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றதுக்கு இதுதான். நீங்க நார்மல் நம்ம இதை யூஸ் இன்ஜெக்ஷன் கூட பண்ணலாம். நான் ப்ரொஃபஷனல். ஓகே சார், நான் செஃப். நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆவேன். பெரிய விஷயம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வினிகரை அப்படியே மேலே சும்மா அப்படியே ஊற்றி விட்றேன். கைஸ் இந்த வாட்டி துணிலாம் வாங்கி தேடினே இருக்கும். ஊற்றிட்டு சால்ட்டை அப்படியே வந்து போட்டு விட்றேன். ஓகே, சால்ட்டை போட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷில் அப்படியே வந்து ஃபுல்லாக தடவி விட்டுறோம் உப்பை. இன்னும் நான் இங்கே பிச்சின்னு இருக்கேன். சரி, ஓகே. நம்ம இப்படி ஃப்ரண்ட் சைடு பண்ணிட்டோம். கொஞ்சம் சிக்கனோட அக்குலெல்லாம் கொஞ்சம் தடவிப்போம். ஓகே, சிக்கனோட உள் சைடெலாம் கூட கொஞ்சம் தண்டிப்போம். 1 கப் வினிகர் ஊற்றியாச்சு. ஆக்சுவலாக வினிகர் எதுக்கடா ஊற்றுறாங்க? வினிகர் ஊற்ற சொன்னாங்க, அதனால ஊற்றுறாங்க. இது எப்படி இருக்கு கைஸ், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு 20 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஓகே, ஸோ சிக்கனை நம்ம இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அது அப்படியே ஊறட்டும். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் என்ன பண்ணால் அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ தண்ணி ஊற்றி 20 காஞ்ச மிளகா போட்டு சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். 20ஆ? நானும் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணிக்கிறேன். நான் வந்து கம்மியாக தான் காஞ்ச மிளகா எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பேக் இதில் தண்ணி 1 லிட்டர், 1 டீஸ்பூன் 11. ஓகே, நான் 11 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். சால்ட் 1 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஊற வச்சுப்போம் இதை. ஓகேவா? இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கரண்டி எடுத்துகிட்டு வரேன், மறந்துட்டதுனால இவனையும் அப்படி ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு கட்டிங். ஸோ அஸ் அ ப்ரொஃபஷனல் செஃப்பை நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 பூண்டு. அது எப்படியோ பார்த்துருப்பான் போலயே. ப்ரொஃபஷனல் தான் இது நல்லா இந்த சர்க்கரையும் உப்பும் கலைஞ்சிட்ட அப்புறம் இவனை போட்டு இதில் முக்கணும். ஹரிஷும் இதே தான் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இதே தான் இருக்கும். போட்டு முக்கணும்னா முக்க மாட்டான். முக்கிற வரையும் முக்கு போதும். ஒரு 1 ஹவர் முக்க சொல்லியிருக்காங்க. 1 ஹவராடா? ஓரம் கட்டிடுவோம். கைஸ், இப்போ வந்து நம்ம வெயிட் மிஷின் எடுத்துக்கிட்டோம். வெயிட் மிஷினில் 100 கிராம் வெங்காயம், 250 கேப்சிகம், அதாவது ரெட் கேப்சிகம், பூண்டு நான் உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் டெக்னிக் அது அப்படி இல்லைடா. இந்த பேரு டேய், நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா. பறந்துச்சு பாரு. நம்ம 2 தேவைன்றதால 2 பல்லு மட்டும் எடுக்கணும். பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம்.
கைஸ் இந்த பூண்டு உளிக்க ஈஸியாக இருக்குது. ஸோ கேப்சிகம் நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணியாட்டா. அண்ட் ரெட் கேப்சிகம் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ரெட் கேப்சிகம் வந்து கலருக்காகியாடா ஐ டோன்ட் நோ ஹரிஷ், உனக்கே தெரியும் யூஸ் பண்ணுறாங்க, அதனால யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இவன் எல்லாம் வெயிட் பார்க்கறனால நம்ம வெயிட்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஆனதுனால நம்மளுக்கு தெரியும் என்னென்ன எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும். ப்ரொஃபஸர் ஐடியா. இப்போ முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி நானும் இதுக்குள்ளே வெயிட் போட்டு பார்த்துருந்தேன். இப்போ நானே வந்து இல்லை ஓகே இதுக்கு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு இவ்வளோ காரம் போட்டால் பார்த்தீங்களா நீங்களே உப்பு போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. சும்மா அப்படியே தூவி விட்டேன். இந்த பூண்டியும் அதில் வச்சுட்டேன் நான் ஒன்று ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே தக்காளி பழம் மாதிரியே இருக்குல்ல. வேலையை எப்படி கட் பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எடுக்கணுமா போடணுமா ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 1.5 கேப்சிகம் போதும்பா நான் பண்ணுறது, ஏன்னா இதுவே அதிகமாக தான் இருக்குது. நல்ல கலர் வரும், அதுக்காகவே நான் போடுவேன். கலருக்காக கேப்சிகம் போடுறாங்க நான் இது தெரில. என்ன அரிசி நெக்ஸ்ட் என்னது? வெங்காயம் தான் பொடி பொடியாக கட் பண்ணால் தான் கஷ்டம். ஆனால் வெங்காயத்துக்கு ஒரு திறமை இருக்குதுடா பேர். சொல்லு. ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்காது. ஆமாண்டா அரிசி, பிரியாணிக்குன்னு ஒரு கட்டு இருக்கு, என்ன வெங்காய பச்சடியும் ஒரு கட்டு இருக்கு. ஆமா அதான் சொல்கிறேன், பொடி பொடியாக வச்சு அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. இது இப்போ என்ன சில்லி சிக்கனில் போட்டு அது ஒரு டேஸ்ட் தெரியும். அதான் அது வந்து எதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. இப்போ வந்து இது மூணுத்தையும் ஆயிலை ஊற்றி நல்லா வதக்க போகிறேன். வதக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஆரம்பிக்கலாம். முதல்ல இதை போய் வதக்கிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ண தான் நம்மளும் பண்ண போகிறோம். இதை வந்து வதக்கி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 பேருமே அதே தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றிட்டேன். நீ ஊற்றிட்டியா? நானும் எண்ணெய் ஊற்றிட்டேன். பூண்டு ஃபஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பூண்டு. ஓகே, ஸோ அதே தான் நானும் பண்ண போகிறேன். அடுத்து எப்போ பண்ணுவேன் பார்ப்போம். சொல்லு. அடுத்து கொஞ்ச நேரம் ஆகணும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போடுவேன், அதுக்கப்புறம் அதையும் போட்டுருவேன். 2த்தையும் போட்டுருவேன். எவ்வளோ நேரம்னு எனக்கு தெரியல, அதான் உங்களுக்கு தெரியும். எனக்கும் தெரியாது, சும்மா நான் செஃப் இல்லை, எனக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போடுவோம். போடுவோம். நெக்ஸ்ட் என்னதுரா? வெங்காயம். ஸோ நம்மளும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஆனால் எண்டில் வந்து ப்ராசஸ் மாறும், அது டவுட்டே இல்லை. என்னப்போ அதிகமாக மாறும். இது வந்து மேலே மேரினேஷனுக்கு. இது ரெட் சில்லி போட சொன்னாங்க. ரெட் சில்லி காஞ்சது தான் இருக்கு. அவர் சில்லி தூள் போடு, அவ்வளோதான். ஐயோ நீ இவ்வளோதான் என்ன போட்டு குழப்பி விடாத. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை போட்டுறேன் கேப்சிகம். நான் ரெட் சில்லிலாம் போடல, ஓகேவா? நான் ஆல்ரெடி மேலே வச்சு இதை போட்டுக்கிறேன், கேப்சிகம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வதக்க போகிறோம். கைஸ் 4. ஏன் எல்லாம் இவ்வளோ பெருசாக போட்டு எல்லாம் அப்படியே பண்ணுறோன்னா அரைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கொட்டிடுவோம். அதில் எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், அவன் போடல. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கைஸ் இது ஏதோ தோல் ஏதோ ஒரு மாதிரி ஆகணுன்னாங்க, அதுக்குள்ளே வெங்காயம்லாம் கருகி டிஷ் ஒரு மாதிரி ஆகுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி வருது. இங்கே இப்போ இப்படி தான் பாரு இப்படி தான் இருந்தது எனக்கும். தொப்பர் ஒரு மாதிரி தோல்லாம் இது ஆயிடுச்சு வரா. இதில் இந்த எனக்கும் பக்கா ஆயிடுச்சு கைஸ், பக்கா ஆயிடுச்சு. இப்படி தான் வரணும், இப்படி தான் சொல்லுவான். எதுவுமே வரலனாலும் எல்லாம் வந்து போய் காமிச்சுப்பான். இது என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஆறணும். ஆறிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஓகே, அப்படியே ஆற விட்டுடலாம். என்ன பார்த்துனுக்குற? எங்கே தீதான்னு பார்த்துனுக்குறாங்க. ஐயோ நம்மளுக்கு தீஞ்சு சூப்பர் பாவத்தில் ஒருத்தன் தீஞ்சு போயிருக்கான். என்னதான் நான் சொல்கிறேன். எனக்கு நல்லா வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்ன அவனில் கொஞ்சம் நெருப்பு அதிகமாக நம்மளுக்கு கம்மியாக லைட்டாக இப்படி திருப்பினேன், பற்றிக்கிட்டான். ஓகே, ஸோ கலரிட்டோம். இங்கே வாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும்போது எடுத்துடணும். இந்த நீங்கள் தோல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். சரி, இதுவும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் போடுறோம். இதை போட்டுட்டு கெச்சப் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. என்னடா இவனுங்க ஸ்பூனில் அளவு எடுத்துருந்தானுங்க, இப்போ அப்படியே போடுறான்னு நினச்சிங்கன்னா நக்கல், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை நம்ம இப்போது பேஸ்ட்டுமே அரைச்சிக்க போகிறோம். ஓகே, இது என்ன துணின்னு நினைக்கிறீங்க? நிலவோட ட்ரெஸ்ஸு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இது போட்டுருவா, போடு. 3 2
ஓவன் நல்லா ஆங்கிள் நல்லா ஓபன் பண்ணி வச்சு நல்லா எடு. நல்லா பாக்குறான் நீ வந்து நோட்ஸ் போட்டு வச்சிருந்தா நோட்ஸை வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி என்ன நோட்ஸ் என்ன பாருங்க அடி காமிச்சே பார்க்காத. சும்மா சொன்னேங்க பார்க்க தான் ட்ரை பண்ணேன், ஒத்துக்கிறேன். லைட்டா மட்டும் ஒரு மேட்ரு தெரிஞ்சிச்சு, ஆனா அது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சிச்சுடா. பரவாயில்ல பண்ணு, ஏன்னா நம்ம இவ்வளவு காஸ்ட்லியான வாங்கி பொருள் அதுக்காக தான் பார்த்தேன். வெரி குட். ஆனா இதுல நீ தோத்துட்ட. இல்ல சும்மா சொன்னேன், பார்க்கவே இல்லை. பார்த்துட்டேன்ற பார்க்கலன்ற இல்ல தக்காளி சட்னி ரெடி. செம்மையா இனிமேலாம் தக்காளி சட்னி வச்சா செம்மையா. தக்காளியே போடல, இது குடமிளகா சட்னி செம்மையா. இதுல வாசனை டேஸ்ட் பார்ப்போமா? அப்படியே போட்டுருவா. என்னது சாஸ் கொஞ்சம் ஊற்றி சாஸ் எனக்கு வேணும். இதுவே பத்தாது, உனக்காக கொஞ்சம் அண்ணன்றதுக்காக கொஞ்சம் கொடுத்தேன். கடுகு போட்டு தாளிச்சு ஊட்டினா யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ல இருந்தா தக்காளி சட்னி பிடிக்கும் சொல்லுங்க. இரு, எனக்கு பத்தலன்னு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நான் பேக் பண்ணிடுவா. பண்ணு. அதான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே கைஸ். என்னடா இது இப்படி இருக்கு? இருடா, இது உள் சைடுடா. கைஸ் நானும் சாஸ் ஊத்துறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து இப்படி தடவி விடுங்க. உங்களுக்கு பார்க்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கும் போதே அப்படியே வச்சு ஊறும். ஆனால் கலர் தான் டாடி மேட்ரு இல்லை ஒரு வகையில். ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு அந்த கலர் தான் மேட்ரு, அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு. ஓகே, எல்லாம் கடைசியாக ஒரு வாட்டி இந்த பேக் பொசிஷனை பார்த்துக்கோங்க. இனிமேல் இந்த பேக் பொசிஷனுக்கு வரமாட்டோம், வேக வச்சதுக்கப்புறம் தான் வரும். எல்லாம் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறேன். அடு கம்முனு படு. சால்ட் 1 டீஸ்பூன். அடி பக்காவாகுதுடா ட்ரே. ட்ரே என்னடா நான் தான்டா ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னேன். என்ன அதெல்லாம் ட்ரே எடுத்துக்கிட்டியா? தான்டா பண்ணுவாங்க, பேக் பண்ணுவாங்க, பைத்தியமே. இப்போ இந்த மசாலா நல்லா சிக்கன் மேலே. கைஸ் நான் எக்ஸ்ட்ரா சால்ட்டும் பெப்பர் பவுடரும். ஆனால் இந்த ப்ரெஷ்லாம் வாங்கி வச்சு அதுவும் நான் பேசின்னு தானே இருக்கேன். சாரி ப்ரோ. இப்போ வந்து சால்ட்டு பெப்பர் பவுடரா? ஓகே, போட்டு அரைக்க வேண்டியதான். கைஸ் செம்மையா. என்னடா தக்காளி சட்னி செஞ்சேன்? நான் செஞ்சிருக்கேன் பாருங்க கைஸ், தக்காளி சட்னி. ஓ மை காட். இல்லை இவர் தான் அதில் தான் அப்படி தான் வரும். பக்காவா இருக்கு, காரமாகுது. அது அப்படி போடும்போது கரெக்ட் ஆயிடும். பா ஹெவி காரம் டேய். ஏய் இதுல போடும்போது கரெக்ட் ஆயிடும்டா, சிக்கன் நிறைய இருக்குல்ல. சரி ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி வைப்போம். எது வரையும்னா நம்ம அந்த சாஸ் செய்கிற வரையும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம், அந்த சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அவன் வந்து நான் சொன்னமே அவன் வேற மாதிரி பண்ண போகிறான், நான் வந்து என்ன பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன். எல்லாம் பவுலில் தள்ளிட்டேன். சிடி ஜிடி. ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான், சிடிஜிடின்னு. டீனா தந்தூரி மசாலா, ஜீனா கரம் மசாலா, பீனா பெப்பர் பவுடர். ஆனால் மொத்தம் ஒரு ப்ராசஸ்க்கு 5 ஐட்டம் போட்டுமே அப்படின்னு யோசிச்சுருப்பேன். இன்னொரு ஐட்டம் என்ன இருக்கும் அப்படி யோசிச்சுப்பேன். ஓகே கைஸ், இப்போ அவன் பண்ணது தான் நம்மளும் பண்ண போகிறோம். நம்மளோட சிக்கனை, ஊற வச்ச சிக்கனை எடுக்க போகிறோம். கைஸ் இது என்னடா பண்ணுற ஹரி? சண்டை போட்டுங்கிற கோழியோட இப்படி வரும். உனக்கு எப்படி வந்தது? நான் திருப்பி இப்படி வச்சுக்கிறேன். அப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். ஐயோ எல்லாமே காப்பி கேட்டாகிறான். ஸோ நான் என்ன இன்ஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லல. என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் மயனீஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு முட்டை, ஒரு முட்டை தான் போட்டுக்கிறேன். பெப்பர் 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, சும்மா கையில் அதை வச்சு அப்படியே போட்டுக்கிறேன். வினிகர் சும்மா அது 1 டீஸ்பூன் தான் நமக்கு தேவை, லைட்டாக 1 டீஸ்பூன் வினிகர். சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே, சால்ட்டு போட்டுக்கிறேன். சும்மா ஒரு 1 பிஞ்ச் சுகர், அந்த ஸ்வீட்னஸ்க்காக. மைனஸில் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நான் சொன்னதே இதுதான், ஆயில் அன்ஹெல்தி அப்படின்ட்டு. ஸோ மைனஸ் வந்து அவ்வளோ கெடுதி, கொலஸ்ட்ரால். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு ஆயிலை ஊற்றுறோம். எல்லாத்தையும் போட்டோன்னா யோசிங்க, வினிகர் இதுதான் மைனஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஸ்டார்ட். கைஸ் இது 30 மினிட்ஸ். இது 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம அந்த உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறது செய்யணும். இன்னும் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி இன்னொரு வாட்டி அடிப்போம். ஃப்ரெஷ் க்ரீம் 1 கப். தண்ணியாக வேகுது. பூண்டு போட்டு விடு, திக்காயிடும். அது அதான் இது பார்த்துக்கலாம். சீஸ், ஆரிகானோ. இவன் டேஸ்ட் வேற மாதிரி இருப்பான்.
ஆல்ரெடி ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிட்டேன்டா. அதோட என்ன பண்ணுவோம் அலிஷே, குக்கிங் அஸ்வின் ஏதாவது சமைச்சு சாப்பிடும். என்னதான் அப்படி கிளிக்கிறான்றதை பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. இது வேறு நான் பண்ணதே இல்லை. என்னடா லாக் பண்ணுவோம். காய்ஸ் ஒரு முட்டை பத்தலாம், 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்படி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். வெள்ளை கலராகவே வரல. நான் பேசாமல் ஹரிஷ் இதே செஞ்சுருக்கான். நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்ட்டு. காய்ஸ் ஸோ என்னன்னா அந்த முட்டை அப்படியே அடியிலே ஸ்டே ஆகிருக்கு. இப்போ தான் செக் பண்ணி. என்னடா இந்த வாட்டி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன். அந்த மைனஸ் வந்து வீட்டில் அப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு முட்டை இப்போ இந்த மிக்ஸில் ட்ரை பண்ணுறோம். எண்ணெய் இல்லையா? வெள்ளைக்கரா? சும்மா கொஞ்சம் மிளகு, நம்ம கையிலே அளவு எடுக்கும். இப்படிதான் பேசினேன். உப்பு காலி பண்ணிட்டாங்க ஐஸ். சர்க்கரை 1 பிஞ்சு போட சொன்னால் எனக்கு சுகராக இருந்தால் பிடிக்கும். லைட்டாக வினிகர். என்ன அரை கப் தான் ஊற்றுறேன்? அரை கப் தானே? இல்லைடா, பார்த்துட்டு ஊற்றிக்கலாம்டா. டேய் பேர் கம்னுடா கொஞ்ச நேரம். சரிப்பா, நான் கம்னு முடிஞ்சிச்சா? நீ பேக் பண்ணி எனக்கு கொஞ்ச நேரம் ஆகும். போ. சரிப்பா. வெள்ளை கலர் பார்த்தோன்னே சுபுக்கு ஜாலியாக இல்லைடா, அதனால இல்லைடா ரிஷே, திக்கா வந்தா போதும்டா. மைனஸ் மாதிரி தான்டா இருக்கு, கொஞ்சம் திக்காகணும். நல்லா தானே? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சரி ஓகே, இது ஸ்டெப் போயிடும். ஓகேவா? இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன், CTGP. ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு சியை விட்ருவோம், ஏன்னா சி எடுக்கணும். டி ஃபார் தந்தூரி மசாலா. இது வந்து ரெட் சில்லி சாஸ். இந்த கட் பண்ண நல்லா ஆரஞ்சு கலராக வரும் போலையே. சீரகத்தூள் லைட்டாக போட்டுப்போம். சும்மா பெப்பர் பவுடர் லைட்டாக. பெப்பர் போடுறேன். அப்படி தான் போடணும். கரம் மசாலா லைட்டாக. ஸோ கெச்சப், டொமேட்டோ கெச்சப். ரெட் கலர்லேயே வரல. பெரி பவுடர் பண்ணிக்கல மறந்துட்டேன். சரி அப்போ என்ன நான் போனேன். அதை டைம் ஆகுதுடா. நான் இப்போ எதில் வைக்குது ஏன் சிக்கனை? நான் அந்த தட்டில் வை. இதை கழுவிட்டு வேண்டாம். அப்படின்னா எப்படி நான் வைப்பேன்? சரி இது ப்ரீஹீட்டே பண்ணாமல் வச்சுட்டு இருக்கணும் சும்மா மாதிரி. ப்ரீ ஹீட் பண்ணு போ. என் 200 டிகிரி செல்சியஸ்ரா. நான் பெரி மசாலா கொஞ்சம் போடுவேன். காய்ஸ் இந்த பெரி மசாலாவும் ஆரிகானோ மாதிரி தான். எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம். நீங்கள் KFC சிக்கன் என்ன நிறையா இல்லை, முன்னாடியே நல்லா இருந்துச்சு காய்ஸ். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. தந்தூரி சாப்பிட்ருக்கேன் இல்லையா? சாப்பிட்ருக்கேன். அது மாதிரி இல்லையா? ஓ அப்படி சொல்லிட்டியா? காட்டு அதை நினச்சி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன்னு நினச்சிப்பார். அம்மா செய்கிற இது பூண்டு சட்னி ஓகே. ஸோ இப்போ இதை வந்து பேக் பண்ண போகிறோம். 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டு திரும்பி ஒரு 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, வேண்டிக்கோ 20 மினிட்ஸ் பேக். நல்லா வரணும்ப்பா கைஸ். முடிய போகுது 20 மினிட்ஸு. ஸோ இதை எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். க்ளோஸை போடு காய்ஸ். ரெடி காய்ஸ், ரெடி. சொன்னதாயே வெட்டி நோரு அண்ணன் புயல் வேகத்தில் போய் சொல்ல. இதுக்காக தான் இந்த வீடியோவே. சின்ன வயசில் டாக்டர் ஆகி இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி முடியல. ஓ மை காட். போடுறா இருடா. இங்க வீங்குது பாரு. ஐயோ உள்ள போதுடா. வீங்குதாடா? வர கால் வீங்குது பாரு. ஆமாண்டா. இது ரொம்ப போடாதடா, வெச்சிட போதுடா. என்னடா இது? வச்சிடண்டா வந்து கண்டிப்பா. என்னடா எடுக்கிற? லாஸ்ட் நான் ஒன்னோடு நிறுத்திட்டு போனேன் சைலண்டா. பாரு எல்லா இடத்துலையும் போதும் காய்ஸ் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. ஓகே ஃபைனலாக இந்த மசாலா லைட்டாக தடவி விட்றோம். தோட அடி போடா.
ஓகே guys அரௌண்ட் 18 minutes ஆயிடுச்சு. லைட்டாக தீர மாதிரி இருக்கு. நானே எடுக்க போகிறேன். ஓ மை காட். வா பிளேட். இது என்ன சிக்கன் குழம்பு? சரி ஓகே ஹரிஷ் வந்து வைக்கட்டும். நாங்கள் இதை பிரித்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 20 minutes. ஸோ டேஸ்ட் பார்த்துரும். கட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். கட் பண்ணி பாடுறா, சூடாகுதுடா. சிக்கன் பீஸ் ஃபர்ஸ்ட் பைட் போயிடலாம். இந்த மாதிரி உள்ள போட்டதை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இது வரைக்கும் முட்டை பொடி பாஸ். அந்த ஜூஸியாக வரல. குடமிளகா சிக்கன் அப்போ தானே இது. அப்படிதான் ஸ்மெல் அடிக்குது. ஓகே மற்றவங்கள கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். பத்தைக்கிட்ட பிடிச்சதே அப்படி செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கரெக்டாக தப்பாக ஒன்று சொல்லுவான் பாருங்க. இதுக்கு தான் இவ்வளோ குத்தி கித்திலாம் பார்த்துட்டு இருந்தியா? என்ன சிக்கன் மட்டும் இருக்குது. கஷ்டம். ரெடி, இடத்த காலி பண்ணுங்க. இப்போ நம்ம இன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதான். பலூன் வீங்கிறாங்க. ஆமாம் இவனை கலாய்ச்சேன். நமக்கு அந்த டெக்னிக் வந்துடுச்சு போல. உள்ள வரையும் சொல்லிவிட்டணும். ரொம்ப ஆழமாக போடாதடா டே. லைட்டாக போதும்டா. நான் எந்த உள்ள கொஞ்சம் உள்ளே இருந்தது. விங்ஸ். ஆமாடா விங்ஸுக்கெலாம் நான் பண்ணவே இல்லைடா டே. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த எண்ணெயெல்லாம் எடுத்து மேலே தடவணும். இன்னும் நான் பண்ணவே இல்லைடா. இந்த ஃபேட் ஆயில் கடைசி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. much later. டே சூர்யா கமான் ஃபாலோ ஹரிஷ். ஃபுல்லாக கருப்பு ஆயிடுச்சா? கைஸ் அது ஒழுவுல கைஸ். வேறு எதுவும் ஒழுகுறான் கைஸ். தண்ணி ஒழுகுது. என்னடா இப்பயும் ஒழுவுல? அதான் தண்ணியாக ஒழுகுல. அதான் ஆயிடுச்சுடா. அவன் தேடுறான் எங்கேயாவது கிடைக்குமா. இல்லைடா கட் பண்ணுறேன்டா அழகா. இருக்குடா. இங்கே பேர் ஒழுகுது கைஸ். ஒழுகுது. இந்த பக்கம் கட் பண்ணு. அதாவது ஒரு காலில் வந்துச்சு. உள்ள இருக்குடா. ஆஹாஹா. இதோட சாப்பிட்டு பார்க்கலாம் காமி. கஷ்டமாகுது. இருக்கு அந்த ஆரிகான ஃப்ளேவர் தெரியுது. சிக்கன் குக்காலியா? என்ன குக்காலா? என்ன இது? ஓவர் குக்கு போல இது. நிஜமாக நல்லா இருக்கு இந்த ஃப்ளேவர். அட்லீஸ்ட் வெளில வந்து நிறைய நான் தான் வின்னு. ஏன்னா இன்ஃபியூஸ் சிக்கன்னாலே அப்படி கட் பண்ணால் வின்னு. ஆக்சுவலாக வந்து ரூல்ஸே வந்து இன்ஃபியூஸ் சிக்கன்னா அப்படி இழுத்தோடனே அப்படியே லிக்விடாக ஊற்றணும். ஹரிஷ் வந்துடுச்சு இன்ஃபியூஸ் சிக்கன் சேலஞ்சில். நானே ஊற்றுறேன். யார்ட்டையும் கேட்க தேவையில்ல. டேஸ்ட்டு எதுவும் கேட்க தேவையில்ல. நானே ஊற்றுக்கிறேன். ஏன்னா இன்ஃபியூஸ் சிக்கன்னா வரணும். வந்துடுச்சு வின்னர். அலி ஸ்டாக் சுபு ஸ்டாக். பைத்தியம் நான் ஒத்துக்கிறதுனால நீ ஸ்டாக் ஆகுற. ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் ஹரிஷ் தான். கை தட்டுங்கடா. சவுண்டு போட்டுக்கலாம். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும். கிட்டத்தட்ட இதை செய்கிறதுக்கே வந்து 4 hours ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 1.5 hours இதை பேக் பண்ணுறதுக்கு, இவனுக்கு ஒரு 1.5 hours. அது இதுன்னு அரைச்சி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.